ஹை கைஸ், இன்றைக்கி நம்ம ஹீட் லெசனோட எக்ஸசைஸ் பார்க்கலாம். அண்ட் அது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் கூட நான் ஒரு விஷயத்தை ஷேர் பண்ண நினைக்கிறேன். CER அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. இது நம்ம படிக்கிற விஷயத்தை புரிஞ்சிக்கிறதுக்கு, அண்ட் சயின்ஸாக இருக்கட்டும், இங்கிலீஷாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தடாக ஃபாலோ பண்ணலாம். Cனா கிளைம், Eனா எவிடன்ஸ், அண்ட் ஆர்னா ரீசன். எப்படின்னா, இப்போ ஒரு கொஷின் இருக்குது. அந்த கொஷினில் உங்களை என்ன கேட்குறாங்க, அது கிளைம். அதுக்கு நீங்கள் பதில் சொல்கிறதுக்கு உங்களோட ஆன்சருக்கு ஏதாவது எவிடன்ஸ் பேஸ்டாக நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் இல்லைனா ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி எடுத்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட ஆன்சர் பண்ணுறீங்க. இல்லை ஏன் இந்த ஆன்சர் வருது நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க. ஓகே, நீங்கள் ரீசன் கொடுக்குறீங்க. இதுதான் CERன்ற ஸ்ட்ராட்டஜி. ஓகே, ஸோ இங்கே இப்போ இந்த முதல் கொஷின் பார்க்கலாம். when an object is heated, the molecules that make up the object. ஒரு ஆப்ஜெக்டை ஹீட் பண்ணால் அதில் இருக்க மாலிக்யூல்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலி யூனோ தட் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் மெட்டல் இல்லை மெட்டல் ஆப்ஜெக்ட்ஸ் expand due to heating. அங்கே ஏன் எக்ஸ்பேண்ட் ஆகுது? ஏன் அப்படின்னா அதில் இருக்க மாலிக்யூல்ஸ் மூவ் நிறையா பண்ண ஆரம்பிக்கும், புஷ் பண்ண ஆரம்பிக்கும் அதோட பவுண்ட்ரிஸை. ஓகே, ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. அந்த ஆப்ஜெக்டை நம்ம ஹீட் பண்ணுறோம். அதுக்கு ஹீட் கொடுத்தோன்னா அது என்ன பண்ணும்? அது ஜிக்ஸாகாக மூவ் பண்ண ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ இங்கே நம்மக்கிட்ட என்ன ஆப்ஷன் இருக்குது? பிகின் டு மூவ் ஃபாஸ்டர், லூஸ் எனர்ஜி, பிகம் ஹெவியர் அண்ட் பிகம் லைட்டர். நம்மக்கிட்ட பிகின் டு மூவ் ஃபாஸ்டர் தான் த க்ளோசஸ்ட் ஆன்சர் டு வாட் வி நோ. அண்ட் ஸோ நம்ம ஏன் இந்த ஆன்சரை செலக்ட் பண்ணோம் அப்படின்றதுக்கு காரணம் என்னென்னா, ஒரு எவிடன்ஸ் எடுக்கிறோம். என்ன எவிடன்ஸ் அப்படின்னா, ஆப்ஜெக்ட்ஸ் மெட்டல் ஆப்ஜெக்ட்ஸ் எக்ஸ்பேண்ட் டு ஹீட்டிங் அப்படின்னு. ஓகே, ஸோ இதுதான் பதில். ஏன் அப்படின்னா வி நோ தட் ஆப்ஜெக்ட்ஸ் ஆக்சுவலி எக்ஸ்பேண்ட் ஆன் ஹீட்டிங் அப்படின்னு. ஓகேவா? தி யூனிட் ஆஃப் ஹீட் இது இட்ஸ் அ ஃபேக்ட். அதனால் இதுக்கு நம்ம கிளைம் எவிடன்ஸ் அண்ட் ரீசன் கொடுக்க முடியாது. யூனோ தட் ஹீட்டோட யூனிட் ஜூல். ஓகே, 1 liter of water at 30 degree Celsius is mixed with 1 liter of water at 50 degree Celsius. The temperature of the mixture will be. ஆக்சுவலி இதுக்கு தான் நான் இந்த எக்ஸாம்பிள் எடுத்தேன். இது நம்மளோட எவிடன்ஸ். நம்ம இந்த கொஷினில் ஒரு வாட்டர் என்ன சொல்கிறாங்க, 30ன்றாங்க, இன்னொன்று 15ன்றாங்க. நம்மளுக்கு நல்லா தெரியும் தட் ஹீட் ஃப்ளோஸ் ஃப்ரம் ஹையர் டெம்பரேச்சர் டு லோவர் டெம்பரேச்சர். ஃப்ளோ எப்படி இருக்கும்? ஹையர் டெம்பரேச்சர்லேருந்து லோவர் டெம்பரேச்சருக்கு ஹீட் ஃப்ளோ இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த ஹீட் ஃப்ளோ பண்ணும் இந்த டெம்பரேச்சர்லேருந்து இந்த இதுக்கு. இப்படி ஃப்ளோ பண்ணுறப்போ இதுங்க ரெண்டும் ஈக்குவலாக இருக்கணும். ஓகே, இதுங்க ரெண்டும் எப்போ ஈக்குவலாக இருக்கும், ஐ மீன் இதுங்க எப்போ இந்த ஹீட் ஃப்ளோ ஸ்டாப் ஆகும்னா இதுங்க ரெண்டும் ஒரே டெம்பரேச்சருக்கு வரப்போ. ஓகே, ஸோ இதுதான் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம், நம்மளுக்கு தெரிஞ்ச கான்செப்ட். இது இந்த எக்ஸாம்பிள் வச்சு நம்மளுக்கு இவ்வளோ தெரியும். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன்று 30, ஒன்று 50. இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கணும்னா 50லேருந்து 30க்கு ஏதோ வந்திருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். ஓகே, ஆனால் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ 30 எவ்வளோ கெயின் பண்ணியிருக்க எனர்ஜி 50 கிட்ட இருந்துன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இங்கேருந்து ஏதோ ஃப்ளோ இருக்குன்னு மட்டும் நம்மளுக்கு தெரியும். இப்போ ஆன்சரை பார்க்கலாம். த டெம்பரேச்சர் வில் பி a mixture of 80யா? கிடையாது. மோர் தென் 50 பட் லெஸ் தென் 80யா? கிடையாது. 50க்கு மேலே போகவே போகாது. ஏன் அப்படின்னா 50 தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் டெம்பரேச்சர், அங்கேருந்து தான் ஃப்ளோ ஆகுது. ஸோ அதனால் அது கிடையாது. 20யா? கிடையாது. ஏன்னா திரும்ப 30லேருந்து ஃப்ளோ கிடையாது. 30 டிகிரியிலேருந்து திரும்ப இப்படி ஃப்ளோ ஆகாது, அதனால் அது கிடையாது.
நம்மகிட்ட இருக்க கடைசி ஆன்சர் வந்து அரௌண்ட் 40 டிகிரி செல்சியஸ். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் 50லேருந்து 30க்கு எனர்ஜி கிடைக்குதுன்னு. அப்போது 30யோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும், 50யோட வேல்யூ டிக்ரீஸ் ஆகும். அப்போ இது ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்க வேல்யூ 30க்கும் 50க்கும் பிட்வீனில் ஒரு வேல்யூ இருக்கும். அதில் தான் இவங்க ரெண்டு பேரும் தெர்மல் ஈக்லிபிரியம் அட்டைன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இங்கே வந்து நம்ம மீதி ஆன்சரை பார்த்தோம், அது எல்லாத்தையும் நம்ம இட் டிட் நாட் ஃபிட் இன். ஸோ நம்ம அதெல்லாம் அதை ரிஜெக்ட் பண்ணிட்டோம். அண்ட் ஃபைனலி we have 40 as our answer. Okay, we are going to the next question. An iron ball at 50 degree Celsius is dropped in a mug containing water at 50 degree Celsius. The heat. இதுக்கு வந்து நம்ம எவிடன்ஸ் என்ன யூஸ் பண்ணலான்னா, ஆக்சுவலி இதில் வந்து கிளைம் என்னது, ஒரு 50 டிகிரி அயன் பால், ஒரு 50 டிகிரி வாட்டர். ஓகே, ஸோ அந்த பாலும் வாட்டரும் வந்து 50 டிகிரி செல்சியஸ். இது வந்து ஏ அண்ட் பி ரெண்டுமே சேம் டெம்பரேச்சரில் இருக்குது. ஓகே, நம்மளுக்கு நல்லா தெரியும் தட் டூ ஆப்ஜெக்ட்ஸ் அட் டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர் வந்து ஹீட் ஃப்ளோ இருக்கும். ஆனால் ஒரே டெம்பரேச்சரில் heat flow stops when A and B reach the same temperature. இது வந்து இந்த பர்டிகுலர் டயக்ராம்லேருந்து நம்மளுக்கு தெரியுது. ஓகே, we are going to use the same evidence. என்னன்னா, since ball, that is particle A and B same temperature, which means என்ன theoretically என்ன நடக்கணும்னா no heat exchange நடக்கணும். ஓகே, ஸோ நம்ம ஆன்சர்ஸை பார்க்கலாம். ஸோ இது வந்து இந்த கொஷினுக்கு எவிடன்ஸ் என்ன நம்ம பார்த்தோம், எந்த பேசிஸில் நம்ம இந்த முடிவு எடுக்கிறோன்னு பார்த்தோம், எவிடன்ஸை பார்த்தோம். அண்ட் இப்போ வந்து நம்ம ஒரு ஆன்சர் செலக்ட் பண்ண போகிறோம். அந்த ஆன்சருக்கு என்ன ரீசன்னு பார்க்கலாம். ஃப்ளோ ஃப்ரம் அயன் பால் டு வாட்டர் கிடையாது, ஃப்ளோவே இல்லைன்றது தான் என்னோடய ஆர்கியூமெண்ட். நாட் ஃப்ளோ ஃப்ரம் அயன் பால் டு வாட்டர் ஆர் ஃப்ரம் வாட்டர் டு அயன் பால். ஸோ யா, இதுதான் ஆன்சர்னு நான் நினைக்கிறேன். மீதி ரெண்டு ஆப்ஷனையும் பார்க்கலாம். ஃப்ளோ ஃப்ரம் வாட்டர் டு அயன் பால் இதுவும் கிடையாது. ஏன் அப்படின்னா ரெண்டுமே ஒரே டெம்பரேச்சரில் இருக்குன்றது தான் இதுக்கு ரீசன். இன்க்ரீஸ் த டெம்பரேச்சர் ஆஃப் போத் இதுவும் கிடையாது. எக்ஸ்டர்னலி இதை ஹீட் பண்ணுறதா எங்கேயுமே கொஷினில் சொல்லலை. ஸோ இது மூணுமே ஆன்சர் கிடையாது. அண்ட் இதுதான் ஆன்சர்னு நம்ம இப்போ வெரிஃபை பண்ணிட்டோம். ஓகே, எந்த நெட் ஃப்ளோவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ வந்து ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் போகலாம். ஹீட் ஃப்ளோஸ் ஃப்ரம் அ டேஷ் பாடி டு அ டேஷ் பாடி. ஸோ நம்ம ரெஃபரன்ஸ்க்கு வில் ஜஸ்ட் பேக் அப் அண்ட் வில் சி, ஹீட் எங்கே ஃப்ளோ ஆகும், ஃப்ரம் அ ஹையர் டெம்பரேச்சர் டு அ லோவர் டெம்பரேச்சர். ஓகே, ஓகே, ஸோ ஹீட் ஃப்ளோஸ் ஃப்ரம் ஹையர் டெம்பரேச்சர் டு லோவர் டெம்பரேச்சர். இது வந்து சிம்பிளான எக்ஸ்பெரிமெண்ட் அண்ட் எக்ஸாம்பிள்னு யோசிச்சோன்னா, இப்போ ஒரு ரூமில் ஒரு காஃபி கப் வைக்கிறீங்க. ஸோ இது வந்து 100 டிகிரி செல்சியஸில் வைக்கிறீங்க, ரூம் டெம்பரேச்சர் வந்து 30 டிகிரினா, இதிலேருந்து அப்படியே ஹீட் வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு எஸ்கேப் ஆகி, தட் இஸ் ஹை டெம்பரேச்சர்லேருந்து லோ டெம்பரேச்சருக்கு எஸ்கேப் ஆகி காஃபியோ டீயோ ஆறி போயிடும். நல்லா இருக்காது. Here, heat flows from hot body to cold body. Please மாற்றிக்கோங்க. Effect is determined by its hotness. வந்து நம்ம எப்படி டிட்டர்மைன் பண்ணுறோம், எப்படி மெஷர் பண்ணுறோம்னா டெம்பரேச்சர் வச்சு நம்ம வந்து மெஷர் பண்ணுறோம். இந்த SI யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர் இஸ் கெல்வின். இதுவுமே இதெல்லாம் வந்து ஃபேக்ட். ஸோ அதனால் நம்ம இதை ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்க தேவையில்லை. மீதி நிறைய விஷயத்துக்கு நம்ம ப்ரூஃப் தேடணும், எவிடன்ஸ் கொடுக்கணும். பட் இந்த விஷயம்லாம் வந்து இட்ஸ் ஃபேக்ட், இட் வில் நாட் சேஞ்ச். ஸோ அதனால் இது அப்படியே தான் இருக்கும். இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். எவ்ரி ஒன் கன்சிடர்ஸ் திஸ் as என்ன சொல்லுவோம், ஸ்டாண்டர்ட் யூனிட்டாக. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். சாலிட்ஸ் டேஷ் ஆன் ஹீட்டிங், சாலிட்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆன் ஹீட்டிங் அண்ட் contract on cooling.
இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த ரயில்வே ட்ராக், இப்போ ரயில்வே ட்ராக் வந்து சம்மரில் கேப்ஸ் இருக்கும், வின்டரில் கான்ட்ராக்ட் ஆகும். ஓகே, ஆல்ரைட். இப்போ வந்து two bodies are said to be in the state of thermal dash if there is no transfer of heat taking place. இப்போ வந்து ரெண்டு பாடி A and B வந்து ஹீட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணலை. பிகாஸ் சேம் டெம்பரேச்சர், ஒரே டெம்பரேச்சரில் இருந்தால் ஹீட் எக்ஸ்சேஞ்ச் நடக்காது. இந்த பர்டிகுலர் இந்த சுச்சுவேஷனை நம்ம என்ன சொல்லுவோம், தெர்மல் ஈக்லிபிரியம்னு. ஓகே, ஆல்ரைட், சூப்பர். அதே மாதிரி இப்போது நான் வந்து இங்கே ரயில்வே ட்ராக் எக்ஸாம்பிள் கொடுத்தேன். சாலிட்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட், ஏன் லைக் சாலிட் என்ன ஆகும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கணும்னா உங்களுக்கு டக்குன்னு இந்த இமேஜ் ஞாபகம் வரணும். இந்த இமேஜ் இல்லைனா இந்த இமேஜ் இல்லைனா இந்த இமேஜ் ஞாபகம் வரணும். தட் சம்மர் டேயில் தே சாக் அண்ட் வின்டரில் தே கான்ட்ராக்ட், சம்மரில் தே எக்ஸ்பேண்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எதை படித்தாலும் மைண்டில் ஒரு இமேஜ் இல்லைனா ஒரு எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் ஞாபகம் வந்துடும் ஈஸியாக தானா. ஓகே, இப்போ வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட், இந்த கிளைமை நான் படிக்கிறேன். ஹீட் இஸ் அ கைண்ட் ஆஃப் எனர்ஜி, எவிடன்ஸ் அண்ட் ரீசன். ஓகே, ஹீட் வந்து எனர்ஜி, ஆமாம், இது ஒரு ஃபேக்ட், நம்ம இதை எதுவுமே சொல்ல முடியாது. தட் ஃப்ளோஸ் ஃப்ரம் அ ஹாட் பாடி டு அ கோல்ட் பாடி. எஸ், இதுவும் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இதுக்கு என்ன எவிடன்ஸ்? சிம்பிளான விஷயம். அதே காஃபி கப் தான். ஒரு காஃபி கப் இருக்குது, அது வந்து ரூமில் வைக்கிறீங்க, அது அப்படியே ஆறி அவ்வளோ போயிடுது. இது வந்து லூசஸ் ஹீட். ஏன்னா ஹை டெம்பரேச்சர்லேருந்து லோ டெம்பரேச்சர், தட் இஸ் ரூம் டெம்பரேச்சர் 30 டிகிரியாக இருக்கட்டும், கப்பு வந்து 100ஆக இருக்கட்டும் வச்சுக்கலாம், சும்மா அந்த கப்பில் இருக்க காஃபி. அப்போ வந்து என்னன்னா ஹை டெம்பரேச்சர்லேருந்து லோ டெம்பரேச்சருக்கு ஹீட் ஃப்ளோ ஆகுது. ஓகே, ஸோ அதான் ஹாட் பாடியிலேருந்து கோல்ட் பாடிக்கு ஹீட் ஆகுது. அப்படி இந்த ஸ்டேட்மெண்ட், இந்த கிளைம் வந்து உண்மை. அதுக்கு எவிடன்ஸ் என்ன? இந்த டீ கப்பு ரூம் டெம்பரேச்சரில் வைக்கிறது தான் எவிடன்ஸ். ஓகே, ஸோ இதுக்கு நான் ட்ரூ சொல்கிறதுக்கு காரணம்னா, நான் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூன்னு சொல்கிறேன். ஏன் சொல்கிறேன்னா, நான் இதை ஏன், அதோட ரீசன் என்னன்னா, அதோட ரீசன் வந்து எவிடன்ஸ். நான் எவிடன்ஸ் பேசிஸில் சொல்கிறேன் இந்த கிளைம் பண்ணது வந்து ட்ரூ, இந்த கிளைம் வந்து ட்ரூ அப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா? இப்போ ஸ்டீம் இஸ் ஃபார்ம்ட் when heat is released from water. ஸ்டீம் ஆக்சுவலி எப்போ ஃபார்ம் ஆகும்? ஸ்டீம் வந்து வாட்டர் பாயில் ஆகிட்டு இருந்தால் அந்த லிக்விட் ஃபார்ம்லேருந்து அது கேஷியஸாக மாறுது. ஓகே, வாட்டர் வேப்பராக போகுது. அப்போ தான் வந்து நம்ம ஸ்டீமுன்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இங்கேயே ஆக்சுவலி கிளைம் வந்து தப்பு. ஏன் அப்படின்னா எவிடன்ஸ் என்ன சொல்லுது? தட் ஹீட் வந்து இது கிடையாது, ஹீட் வந்து ஸ்டீம் கிடையாது, வாட்டர் தான் வந்து ஸ்டீம் அப்படின்னு சொல்லுது. ஓகேவா? ஸோ ஹீட் இஸ் ரிலீஸ்ட் ஃப்ரம் வாட்டர் கிடையாது. நம்ம வந்து ஹீட் கொடுக்குறோம். நம்ம ஹீட்டை வந்து இந்த ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்ட்டுக்கு ஹீட் கொடுக்குறோம். இந்த வாட்டருக்கு நம்ம ஹீட் கொடுக்குறப்ப நம்மளுக்கு ஸ்டீம் ரிலீஸ் ஆகுது. ஸோ ஹீட் வந்து ரிலீஸே ஆகலை எங்கேயும். ஸோ திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ், இட்ஸ் டோட்டலி ராங். ஓகே, ஸோ இதுதான் என்னோட எவிடன்ஸ். என்னது? பாய்லிங் வாட்டர் தான் வந்து ஸ்டீம் கொடுக்கும், ஹீட் இல்லை. ஓகே, ஸோ தெர்மல் எக்ஸ்பேன்ஷன் இஸ் ஆல்வேஸ் அ நியூசன்ஸ். சரி, நம்மக்கிட்ட என்ன சொல்லலாம்னா தெர்மல் எக்ஸ்பேன்ஷன் எப்பயுமே ஒரு தொல்லை தான்ப்பா அப்படின்றாங்க. இதுக்கு எவிடன்ஸ் பார்க்கலாமா? நம்மளுக்கு என்ன தெரியுமோ நம்ம அதை எழுதலாம். எங்கெங்கே நம்ம தெர்மல் எக்ஸ்பேன்ஷன் யூஸ் பண்ணுறோம்? நம்ம வந்து ரிவெட்டிங் அண்ட்
அப்புறம் வேறு என்ன, இந்த கார்ட்டு ரிம் ஆன் கார்ட் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, நெகட்டிவாக எங்கே லைக் நம்மளுக்கு அது பிரச்சனை எங்கே கொடுக்கும்? கிராக்ஸ் ஆன் கிளாஸ். அப்போ பாசிட்டிவும் இருக்குது அண்ட் நெகட்டிவும் இருக்குது. ஆனால் இங்கே என்ன சொல்லிட்டாங்கன்னா ஆல்வேஸ்னு சொல்லிட்டாங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, எப்போ பார்த்தாலுமே தெர்மல் எக்ஸ்பேன்ஷன் ஒரு பிரச்சனைன்றாங்க. பட் we know we have evidence that we use it. இது வந்து பாசிட்டிவ், நம்ம பாசிட்டிவாக இதை யூஸ் பண்ணுறோம். ஓகேவா, நெகட்டிவ்ஸ் இருந்தாலும் நம்ம அதை பாசிட்டிவாகவும் யூஸ் பண்ண கற்றுக்கிட்டோம். அப்படி இருக்கிறப்போ நம்மக்கிட்ட எவிடன்ஸ் இருக்குது இதை நம்ம பாசிட்டிவாக யூஸ் பண்ணுறோன்னு. அப்போது இட்ஸ் நாட் அ நியூசன்ஸ், இட்ஸ் நாட் ஆல்வேஸ் அ நியூசன்ஸ். அப்படியெல்லாம் இல்லை, அது எப்பயுமே வந்து நம்மளுக்கு பிரச்சனை தரலை. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ். நான் ஃபால்ஸ் ஏன் கொடுக்குறேன் அப்படின்னா, நம்ம வந்து இதை பாசிட்டிவாகவும் யூஸ் பண்ணியிருக்கோம். திஸ் இஸ் நாட் எ நியூசன்ஸ் ஃபார் அஸ். ஓகே, borosilicate glass do not expand much on being heated. ஆக்சுவலி இதுக்கு வந்து எங்கேயோ ஒரு இது வச்சுருந்தேன் சொல்யூஷன், அதோ இங்கே இருக்கேன். Glass were used in kitchen and lab are generally made up of borosilicate glass, Pyrex glass, and the reason is that borosilicate glass do not expand much on being heated. Okay, ஸோ அதனால் they do not crack. என்ன சொல்லிட்டாங்க, they do not crackனு தெளிவாக சொல்லிட்டாங்க. borosilicate glass do not expand much on being heated. நான் இது உங்களுக்கு இப்போ எவிடன்ஸ் காமிச்சேன். ஸோ திஸ் இஸ் ட்ரூ, they do not expand much on being heated. நான் இப்போ தான் உங்களுக்கு எவிடன்ஸ் காமிச்சேன். ஸோ just go back and visit if you do not understand, see it again. The unit of heat and temperature are same. ஆக்சுவலி கிளைம் வந்து இது ரெண்டும் சேம்ன்றாங்க. ஆனால் எவிடன்ஸ் என்னது, ஹீட்டுக்கு வந்து ஆக்சுவலி யூனிட் வந்து ஜூல், எஸ்ஐ யூனிட் வந்து ஜூலு. அது இல்லாமல் ஜென்ரலாக வந்து கேலரியில் அதை பேசுவாங்க. ஓகே, இதே டெம்பரேச்சர், ஹீட் வந்து ஒரு எனர்ஜி, ஸோ அதனால் அது ஜூலு கேலரின்னு நம்ம சொல்கிறோம். அதே டெம்பரேச்சர் வந்து ஒரு மெஷர், அது வந்து கெல்வின், அப்புறமேட்டு ஃபேரன் ஹீட், அப்புறம் செல்சியஸ். ஓகே, இந்த மாதிரிலாம் நம்ம அதை சொல்லுவோம். ஓகேவா, ஆல்ரைட். ஸோ நம்மளுக்கு தெரியும் தே ஆர் நாட் சேம் அப்படின்னு. ஸோ வி ஹாவ் அன் எவிடன்ஸ் ஸ்டேட்டிங் that this statement is false. Okay, the reason I'm saying this is false, this claim is false அப்படின்னா I have an evidence actually stating the fact that heat ஓட அண்ட் டெம்பரேச்சரோட எஸ்ஐ யூனிட்டாக இருக்கணும், ஜென்ரலாக யூனிட்டாக இருக்கட்டும், அது வித்தியாசம். ஏன்னா ஹீட் வந்து எனர்ஜி, ஆனால் டெம்பரேச்சர் வந்து ஒரு மெஷர், அது வந்து ஒரு யூனிட். அது இட்ஸ் லைக் நீ மெஷர் பண்ணி குவான்டிடேட்டிவாக சொல்கிற எந்த அளவுக்கு ஹீட் இருக்குது அப்படின்னு. ஓகேவா, ஸோ தே ஆர் பேசிக்லி வெரி டிஃப்ரெண்ட், அதனால் தே டோன்ட் ஹேவ் த சேம் யூனிட்ஸ். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். an ordinary glass bottle cracks and boiling water is poured into it but borosilicate does not. இதுக்கு தான் நான் எவிடன்ஸ் வந்து இங்கே இருக்குதுன்னு சொன்னேன்னா, இதே எவிடன்ஸை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்படின்னா அதையே அப்படி இங்கே யூஸ் பண்ணலாம். எவிடன்ஸ் என்னது, borosilicate glass does not expand much on heating and they do not crack. ஓகே, தான் எவிடன்ஸ். ஸோ இவங்க வந்து ஒரு கிளைம் கொடுத்துருக்காங்க, ஆர்டினரி கிளாஸ் பாட்டில் கிராக் ஆகணும், அதுவும் உண்மை தான், we know this, இதுவுமே உங்கள் புக்கில் இருக்குது. அதேமாதிரி போரோசிலிகேட் வந்து ஆகாதுன்றதும் உங்கள் புக்கில் இருக்குது. ஸோ நம்ம வந்து எவிடன்ஸில் போரோசிலிகேட்டை பற்றி பேசுகிறோம் அண்ட் இந்த எவிடன்ஸை தான் நம்ம ரீசனாகவும் கொடுக்குறோம். ஓகே, borosilicate glass does not என்ன ரீசன்னா do not expand much. borosilicate வந்து எக்ஸ்பேண்ட் ஆகாததுனால, கிளாஸ் அளவுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகாததுனால அது வந்து கிராக் ஆகாதுன்றோம். ஓகே, இட் டஸ் நாட் எக்ஸ்பேண்ட் much on heating, so they do not crack. Okay, okay, next போகலாம். எல்லாம் do not expand as much as glass ordinary glass on heating.
ஸோ இது வரைக்கும் நான் இதை எவிடன்ஸாக பேசிகிட்டு இருந்தேன். ஆனால் நான் எப்போ வந்து கம்பேர் பண்ணுறேனோ அப்போ நான் வந்து ரீசன் கொடுக்குறேன். நான் என்ன பண்ணுறேன்னா போரோசிலிகேட்டையும் ஆர்டினரி கிளாஸையும் கம்பேர் பண்ணி தே டு நாட் எக்ஸ்பேண்ட் as much as இது ஆர்டினரி கிளாஸ் on heating, so they do not crack. Okay, the electric wire with sag in summer becomes straight in winter. ஆமாம், இதுக்கும் நம்ம வந்து ஆக்சுவலி இங்கே எவிடன்ஸ் பார்த்துட்டோம் இவங்க சொல்கிறது உண்மைதான் அப்படின்னு. ஏன் அப்படின்னா metal expands on heating and contracts on cooling. சரியா? இதுதான் ரீசன். ஏன் வந்து சம்மரில் ஒயர் வந்து சேக் ஆகுது அண்ட் வின்டரில் அது ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது அப்படின்னா, சம்மரில் ஹீட்னால் அது சேக் ஆகுது, ஏன்னா மெட்டல்ஸ்லாம் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஏன்னா வின்டரில் அது ஸ்ட்ரெயிட்டாக இருக்கேன் அப்படின்னா அது கான்ட்ராக்ட் ஆகிடுது. இட் இஸ் கோயிங் பேக் டு இட்ஸ் ஒரிஜினல் அந்த பொசிஷன் இன் வின்டர் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். வெல், வாட் எவர் இஸ் ஒரிஜினல். ஓகே. அண்ட் ரிவெட் இஸ் ஹீட்டட் பிஃபோர் ஃபிக்ஸிங் இன் ஹோல் டு ஜாயின் 2 metal plates. இதுக்கும் எவிடன்ஸ் தான் இங்கே இருக்குது. என்ன போட்டிருக்கான்? when red hot rivet is put into position, it is hammered into head and then allowed to cool. ஸோ என்னன்னா ஒரு பொசிஷனில் அதை வச்சு நம்ம கூல் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஏன்னா இட் வில் கான்ட்ராக்ட் அண்ட் டேக் த பொசிஷன். திரும்ப இன்னொரு வாட்டி பார்க்கலாம். hammer is hammered into head and then allowed to cool, and as the rivet cools it contracts and pulls the steel plate together. Okay, it's heated and hammered into a head and it cools down and என்ன பண்ணுவோம்? cools down and pulls the steel plate together. Cools down and pulls the steel plate together. ஓகே, இப்போ வந்து மேட்ச் த ஃபாலோயிங். நம்ம நல்லா தெரியும் ஹீட் வந்து எனர்ஜி, அதுக்கு வந்து ஜூல் அப்படின்னு. ஓகேவா? டெம்பரேச்சர் வந்து கெல்வின். தெர்மல் ஈக்குலிபிரியம்னா ஹீட் ஃப்ளோ நடக்காது. ஐஸ் க்யூப் வந்து 0, பாயிலிங் வாட்டர் வந்து 100. எல்லாமே ஈஸி. ஓகேவா? ஈஸி பீஸி, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நான் ஹீட் இங்கே வந்து என்னென்னா அனாலஜின்னு சிமிலாரிட்டி. ஹீட்டுக்கும் ஜூலுக்கும் என்ன ரிலேஷன்னா ஹீட்டோட யூனிட் எஸ்ஐ யூனிட். ஸோ ஐஸ் கியூப் ஆப்ஜெக்ட் இதோட டெம்பரேச்சர். இப்போ பாயிலிங் வாட்டர் டெம்பரேச்சரோட எஸ்ஐ யூனிட் டெம்பரேச்சர் வந்து 100 டிகிரி. நல்லா தெரியும் டெம்பரேச்சரோட எஸ்ஐ யூனிட் வந்து கெல்வின். ஆல்ரைட். ஸோ டோட்டல் கைனடிக் எனர்ஜி, ஹீட் எனர்ஜியோட சிம்பிளஸ்ட் டெஃபினிஷன்னா எல்லா ஆப்ஜெக்டோட டோட்டல் கைனடிக் எனர்ஜி தான். ஓகே, இப்போ ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜினா டெம்பரேச்சர் தான் வந்து ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜியை மெஷர் பண்ணும். சரியா? அதனால் இதுதான் இதுக்கு பதில். நம்ம வந்து வெரி ஷார்ட் ஆன்சர்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் 2-3 லைனில் எழுதுகிற மாதிரி ஆன்சர்ஸ்லாம் இப்போ பார்க்கலாம். மேக் அ லிஸ்ட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட் அட் ஹோம் விச் வி கெட் ஹீட் ஃப்ரம். வந்து வாட்டர் ஹீட்டர், கெட்டில், எலக்ட்ரிக் கெட்டில், இதுவுமே எலக்ட்ரிக். அதுக்கப்புறமாட்டு அயன் பாக்ஸ் எலக்ட்ரிக், ஹேர் ட்ரையர். ஓகேவா? ஸோ போதும்னு நினைக்கிறேன், 4 போதும்னு நினைக்கிறேன். இது ஹீட்டரு, கெட்டிலு, அயன் பாக்ஸு, ஹேர் ட்ரையர். ஓகேவா? இப்போ வாட் இஸ் டெம்பரேச்சர்? சிம்பிளாக இங்கே மேலே இருந்ததை அப்படியே எழுதிருங்க. டெம்பரேச்சர் இஸ் த எங்கே இருந்துச்சு ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி ஆஃப் an object. Average temperature is the measure
of average kinetic energy of an object. What is thermal expansion? Objects expanding due to heat. இதுதான் வந்து thermal expansion. What do you understand by thermal equilibrium? When two objects do not have any flow of heat between them, when two objects in thermal contact stop the flow of heat energy due to reaching the same. Two objects in thermal contact stop the heat exchange as they become similar in temperature. This is known as thermal equilibrium. Okay, what difference do you think heating solid will make in the molecules? ஸோ இது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். இது வந்து ஸ்மால் ஷார்ட் ஆன்சர்ஸில் இந்த ஃபில்லிங் த பிளாங்க்ஸில் எம்சிக்யூலெலாம் கேட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னா வில் எவிடன்ஸ் யூஸ் பண்ணலாம் இங்கே அகெயின். அண்ட் objects are packed together and they move about their own axis, but when they are heated, what happens is they start moving and pushing each other. Okay, அது வரைக்கும் they vibrate about their own axis. Okay, அதுக்கப்புறம் they start moving and they start pushing each other, which causes them to expand. So heating an object causes expansion. ஸோ என்ன டிஃப்ரென்ஸ்? ஸோ நம்மளுக்கு வந்து எவிடன்ஸில் தெரியும் ஹீட் கொடுத்தா அது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். ஏன் எக்ஸ்பேண்ட் ஆகுது? பிகாஸ் மாலிக்யூல்ஸ் மூவ். ஸோ என்ன ஆகுதுன்னா மாலிக்யூல் ஸ்டார்ட் மூவிங். தே ஸ்டார்ட் மூவிங் vigorously. Okay, are moving around vigorously. Distinguish between heat and temperature. So we already know heat and temperature. Heat வந்து எனர்ஜி, டெம்பரேச்சர் வந்து மெஷர். இது வந்து ஜூல், இது வந்து கெல்வின். இது வந்து டோட்டல் கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் ஆப்ஜெக்ட். இது ஆவரேஜ் கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். இதுதான் இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ். ஓகே, எக்ஸ்பிளைன் தெர்மல் எக்ஸ்பான்ஷன் வித் சியூட்டபிள் எக்ஸாம்பிள்ஸ். அதே கேள்வி தான் திரும்ப திரும்ப கேட்குறாங்க. இது வந்து நீங்கள் வந்து எவிடன்ஸாக என்ன யூஸ் பண்ணலாம்? ரயில்வே ட்ராக்கு, இல்லைன்னா எலக்ட்ரிக்கல் ஒயர், இதெல்லாம் வந்து எவிடன்ஸாக யூஸ் பண்ணி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். என்ன, அதை வென் யூ கிவ் ஹீட் அது எக்ஸ்பேண்ட் ஆகும். அண்ட் சம்மர் சீசனில் எக்ஸ்பேண்ட் ஆகும், வின்டரில் வந்து கான்ட்ராக்ட் ஆகும். அப்படின்றத வந்து இங்கே தெர்மல் எக்ஸ்பேன்ஷன் வந்து இதில் எக்ஸ்பிளைன் பண்ணலாம்.
ஓகே, ஆல்ரைட். இப்போ வந்து ஹாட்ஸ் கொஷினா? ஓகே. When a window is accidentally left open in a winter night, you will feel uncomfortable. You will feel uncomfortable because the cold is getting in or because the heat is escaping out. இதில் வந்து claim கொடுத்துருக்காங்க, கோல்டு வந்து உள்ளே வருதா இல்லை ஹீட் வந்து வெளில போதான்னு. ஓகே, ஸோ லெட்ஸ் டேக் அன் எவிடன்ஸ் இதுக்கு பார்க்கலாம். என்னென்னா வந்து ஒரு காஃபி கப் இருக்குது. ஓகே, இந்த காஃபி கப்பை நம்ம வந்து வெளில ரூமில் வச்சிடுறோம். ரூம் வந்து 30 டிகிரி செல்சியஸில் இருக்குது. இது வந்து 100 டிகிரி செல்சியஸில் இருக்குது. யூனோ தட் ஹீட் வந்து ஹையர் டெம்பரேச்சர்லேருந்து லோவர் டெம்பரேச்சருக்கு ஃப்ளோ ஆகும்னு. ஓகேவா? த சேம் கேன் அப்ளை ஹியர். வந்து ரூமு இது வந்து அவுட் சைடுன்னு வச்சுக்கலாம். நம்மளுக்கு சொல்லிட்டாங்க அவுட் சைடு வந்து கோல்டாக இருக்குன்னு, ரூம் வந்து ஹாட்டாக இருக்குன்னு. அப்போ டெம்பரேச்சர் எப்படி ஃப்ளோ ஆகும்? ஹாட்லேருந்து கோல்டு பக்கமாக போகும். ஓகே, ஹையர் டெம்பரேச்சர்லேருந்து லோவர் டெம்பரேச்சர் பக்கமாக ஹீட் ஃப்ளோ ஆகும். ஓகேவா? ஸோ இப்படி ஹீட் இங்கேருந்து இப்படி வெளில போகிறதுனால யூ வில் ஃபீல் கோல்டு. ஸோ இங்கே வந்து பிகாஸ் த ஹீட் இஸ் எஸ்கேப்பிங் ஃப்ரம் த ரூம் ஃபீல்ஸ் கோல்டு. ஓகேவா? இதுக்கு வந்து இதை பேக்கப், இப்போ இதுதான் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னு பேக்கப் பண்ணுறதுக்கு எவிடன்ஸ் தான் என்னென்னா, நீங்கள் வந்து இந்த காஃபி கப்பை ரூம் டெம்பரேச்சரில் வச்சா இந்த மாதிரி ஃப்ளோ ஆகும்னு சொல்லலாம். இல்லைனா ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்குது, ஆப்ஜெக்ட் ஏ அண்ட் ஆப்ஜெக்ட் பி வந்து இது தெர்மல் காண்டாக்டில் இருக்குது. பியோட டெம்பரேச்சர் வந்து அதிகம், அது வந்து 100. இது ஏவோட டெம்பரேச்சர் வந்து 100, பியோட டெம்பரேச்சர் வந்து கம்மி 50. அப்படின்னா இங்கே வந்து ஹீட் ஃப்ளோ நடக்கும். ஹையர் டெம்பரேச்சர்லேருந்து லோவர் டெம்பரேச்சருக்கு ஹீட் ஃப்ளோ நடக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். ஓகே, டில் தே ரீச் தெர்மல் ஈக்லிபிரியம், இந்த ஹீட் ஃப்ளோ நடந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு நீங்கள் இதை ஒரு எக்ஸாம்பிளாக கொடுக்கலாம், இல்லைனா இது ஒரு எக்ஸாம்பிளாக கொடுக்கலாம். ஓகே, ஆல்ரைட். நெக்ஸ்ட் வந்து சப்போஸ் your normal body temperature were lower than what it is, how would the sensation of hot and cold change? உங்கள் நார்மல் பாடி டெம்பரேச்சர் வந்து லோ ஆகிடுச்சி, அப்போ ஹாட் அண்ட் கோல்டு வந்து எப்படி ஃபீல் ஆகும் அப்படின்னா, இதுக்கு ஆக்சுவலி இதை எவிடன்ஸாக எடுத்துக்கலாம். இது வந்து உங்கள் புக்கில் கொடுத்துருக்குறது தான். இப்போ நீங்கள் சில்லு தண்ணியில் கை வச்சுட்டு லியூக் வார்மில் கை வச்சிங்கன்னா உங்களது ஆல்ரெடி கோல்டாக இருக்குது. அப்போ நீங்கள் வந்து ஹாட்டாக இருக்கும். ஓகே, இதுவே வந்து உங்களுக்கு ஹாட்டாக தெரியும். இந்த கைக்கு இதுவே ஹாட்டாக தெரியும். ஆனால் சுடு தண்ணியில் கை வச்சுட்டு இப்படி வந்தால் இந்த கைக்கு கோல்டாக தெரியும், லியூக்வார்ம் வாட்டர். ஓகே, இது வந்து வெது வெதுன்ற தண்ணி தான், ஆனால் சூடாதானு தெரியும் இல்லையா? ஸோ வந்து இப்போ உங்கள் இந்த பார்ட் ஆஃப் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். உங்கள் பாடி டெம்பரேச்சர் சில்லுன்னு ஆகிடுச்சி. அப்போ உங்களுக்கு நார்மலாக இருக்க டெம்பரேச்சர், நார்மல் டெம்பரேச்சர் வந்து ஹாட்டாக தெரியும். ஓகே, திஸ் பார்ட் ஆஃப் இதை தான் வந்து நம்ம இதில் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். எப்படின்னா யுவர் நார்மல் டெம்பரேச்சர் இஸ் லோவர். எப்படி லோ ஆகுது? சில்லு தண்ணியில் கை வச்சு லோவர் ஆகுதா? அப்போ வந்து சென்சேஷன் எப்படி மாறுது? நார்மல் வாட்டர் வந்து ஹாட்டாக தெரியுது, அப்படி தான் நம்மளோட சென்சேஷன் மாறுது. ஓகே, ஆக்சுவலி இப்போ அதான் ஹவு would the sensation of hot and cold change இல்லையா? ஆக்சுவலி ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக தெரிய ஆரம்பிக்கும். உங்களுக்கு கோல்டாக இருக்கிறது நார்மலாக தெரிய ஆரம்பிக்கும், அண்ட் நார்மலாக இருக்கிறது ஹாட்டாக தெரிய ஆரம்பிக்கும், ரொம்ப ஹாட்டாக இருக்கிறது எக்ஸ்ட்ரீமாக தெரிய ஆரம்பிக்கும் இல்லையா? ஆல்ரைட். ஸோ இஃப் யூ ஹீட் அ சர்க்குலர் டிஸ்க் வித் அ ஹோல், what change do you expect in the diameter of the hole? Remember, the effect of heating increase the separation between any pair of particles. இங்கே என்ன சொல்கிறான் தெளிவாக? செப்பரேஷன் என்ன கொண்டு வருது? எக்ஸ்பேன்ஷன். அவங்களே நம்மளுக்கு ஞாபகப்படுத்திட்டாங்க எக்ஸ்பேன்ஷன் ஆகும்னு. சரியா? இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம ஒரு எவிடன்ஸ் எடுக்கலாம். இது வந்து உங்களோட ஆக்டிவிட்டி. இது உங்களுக்கு தெரியும், ஹீட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பால் வந்து போகல, பிஃபோர் ஹீட்டிங். ஆஃப்டர் ஹீட்டிங் வந்து
இது வந்து எக்ஸ்பேண்ட்ஸ். அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த பால் வந்து இதை தாண்டி வந்துடுது. முன்னாடி இங்கே வந்து வரல, ஏன்னா இந்த ரிங் வந்து சின்னதாக இருந்துச்சு. இதை ஹீட் பண்ணோடனே அது பெருசாகிடுச்சு. அப்போ வந்து the ball is able to go through the ring. Okay, so if you heat a circular disc with a hole, what change do you expect in the diameter of the hole? என்ன ஆகுது? இங்கே இருக்க டயாமீட்டரும் இங்கே இருக்க டயாமீட்டரும் ஒன்று கிடையாது, சேஞ்ச் ஆகுது. எப்படி சேஞ்ச் ஆகுது? அதிகமாகுது. இது குட்டியாக இருந்ததுனால தான் இந்த பந்து இது உள்ளார போக முடியல, இந்த பால் இது உள்ளார போக முடியல. இது பெருசானோடனே இப்போ இந்த பால் இது உள்ளார போக முடியுதுல்ல, அப்போ பெருசாகுதுன்னா இன்க்ரீசஸ் இல்லையா? ஸோ இட் இன்க்ரீசஸ். ஸோ நீங்கள் வந்து ரீசன் என்ன கொடுத்துருக்கீங்க? இன்க்ரீசஸ்னு கொடுத்துருக்கீங்க. அதுக்கு எவிடன்ஸ் என்னென்னா, தோ இதுதான் எவிடன்ஸ். இந்த ஆக்டிவிட்டியை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். எப்படின்னா, இந்த மாதிரி ஒரு இது இருந்தால் அதை ஹீட் பண்ணால் அது வந்து தெர்மல் எக்ஸ்பான்ஷன் நடக்கும். தெர்மல் எக்ஸ்பான்ஷன் நடந்தால் அந்த ரிங்கு, இந்த ஹோல்டர் இது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும், அது பெருசாகும். அதனால் we know that the diameter, இட்டுனா இங்கே என்னென்னா diameter of the hole increases. ஓகேவா? I think that's it guys. இந்த லெசன் முடிஞ்சிருச்சு. Bye bye.